ஹாய், நான் உங்க அருள். நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சி மூலமா திரும்பவும் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சியை தருது. தினசரி அதிசயமான நிகழ்வுகளையும் வினோதமான மனிதர்களையும் அற்புதமான கோவில்களையும் தேடி போய்கிட்டே இருக்கிறதால நாட்கள் ஓடுறத என்னால கவனிக்கவே முடியல. இன்னைக்கும் ஒரு விசித்திர சக்தி படைத்ததா நம்பப்படும் ஒரு அதிசய மனிதரை தேடித்தான் கும்பகோணத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். உடலோட உள்ளுறுப்புகள்ல உள்ள பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக மனிதர்கள் பயன்படுத்தும் ஒரு சாதனம் ஸ்கேன். ஆனா ஒரு மனிதர் தன்னோட கண்களாலேயே உடலை ஸ்கேன் செஞ்சு குறைகள் இருக்கும் பகுதியை கண்டறிஞ்சு அதை கண்களாலேயே நிவர்த்தியும் பண்ணலான்னு சொல்றாரு. ஆச்சரியமா இருக்குல்ல? அவர் முன்வைக்கும் இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை, அதை தெரிஞ்சுக்கத்தான் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அணைக்கரை பக்கத்துல உள்ள அசால்புரத்துக்கு நான் இப்ப போய்கிட்டு இருக்கேன். கொடுத்துருக்கிறது வைத்தியம் தானே, மந்திரம் கொடுக்கலையே. அவனை கொல்லு இவனை கொல்லு, அதில் 10,000 5,000. எங்கே உங்களுக்கு நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கோ அந்த இடத்த ஒரு பாயிண்ட் காட்டுவாங்க எனக்கு. என்ன மாதிரி? அதுதான் சீக்ரெட். சாலையோரத்துல மேற்கூரைகள் சிதிலம் அடைஞ்சு ஒரு வினோதமான அம்மன் சிலையோட இருந்துச்சு நான் தேடி வந்த மனிதர் இருக்கும் கோவில். அதிசய சக்தி படைச்சதா நம்பப்படுற இந்த மனிதரை சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஐயா சாமின்னு கூப்பிடுறாங்க. ஒரு சிலர் வித்தியாசமா ஸ்கேன் சாமின்னு கூட சொல்றாங்க. நான் போயிருந்த நேரம் மக்கள் கூட்டம் இல்லாததால நேரடியா ஐயா சாமி கிட்ட என்னையும் என்னோட டீமையும் அறிமுகப்படுத்திக்கிட்டு பேச ஆரம்பிச்சேன். ஜீ தமிழ் டிவிலேருந்து வந்திருக்கோம் சாமி. சரி, உங்களை பற்றியும் நீங்கள் பண்ணுற இங்கே அற்புதங்களை பற்றியும் கேள்விப்பட்டு தான் உங்களை தேடி வந்திருக்கோம். அது எல்லாத்தையும் நாங்கள் ஷூட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் உங்களுக்கு உத்தரவு கேட்குறோம், உங்ககிட்டயும் அம்மா கிட்டேயும். ரொம்ப சந்தோஷங்க. நான் அற்புதம்லாம் ஒன்றும் பண்ணலை சாமி. எனக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிணி இணைக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் லெவல், டாக்டர் லெவலில் தாண்டது கூட வருது. அதையும் வகை பண்ணிவிட்டு நடந்து போகும். நடக்க முடியாதவங்க வந்தாங்கன்னா நடந்து போகும். ஆத்தரைட்டிஸ்ன்னு வராங்க, அவங்களுக்கு உடனே அந்த ஜவ்வு என்ன பண்ணுறதோ தெரியல, உடனே பெல்ட்டை கட்டி தூக்கி வச்சுட்டு அவங்க தானாக போகிறாங்க. இதுதான் நான் பண்ணுறதுங்க, வேற இது அற்புதமே கிடையாது, சாதாரண. எந்த ஒரு பந்தாவும் இல்லாம எளிமையா என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு ஐயாசாமி. மனிதர்களோட உடல் பிணிகளையும் வலிகளையும் போக்கும் சக்தி தனக்கு எதேச்சியா கிடைச்ச ஒரு அருள்னும் அதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது தன்னோட கடமைன்னு சொல்றாரு ஐயாசாமி. இது எப்படி வந்தது, எப்படி ஏன் உள்ளே வந்தது, இது எப்படி இந்த கலை எனக்கு வந்தது, யாருக்கிட்ட கற்றுக்கிட்டேன், யாருக்கிட்டுமே கற்றுக்கல. ஏதோ ஒரு கோயிலை கட்டினேன். பெரிய என்னுடைய குலதெய்வம் எடுத்ததுமே குலதெய்வத்தை சொல்லிட்டேன். என்னுடைய குலதெய்வம் பெரிய நாயகி பெரியாண்டவர். அவங்களுக்கு 4 தலைமுறையாக சும்மா கிடந்தத ஒரு கோயிலை கட்டினேன். கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி மண்டலாபிஷேகம் முடிக்கிற அன்னைக்கு என் கண்ணுக்கு மஞ்சளாக ஒளி வந்தது. அன்னையிலேருந்து இது ஆரம்பமாயிட்டு இருக்கு. அப்படியே இருந்து 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 உடம்புல உள்ள பிணி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த ஒரு பாயிண்ட் காட்டுவாங்க. அதை அப்படியே ஊத்து பார்த்தோம்னா அது சரியாகும். சில நிமிடங்கள்ல 40-45 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பெரியாண்டாள் கோவிலுக்கு வந்தாங்க. விசாரிச்சப்போ அவங்களோட பெயர் சித்ரானும் கரூர்ல இருந்து ஐயாசாமியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. ஆனா இது அவங்களுக்கு முதல் முறையில்ல. ஏற்கனவே பல தடவை இங்க வந்து தன்னோட நோயில இருந்து முழுவதுமா விடுபட்டிருக்காங்க சித்ரா. நான் திடீர்னு வீட்டில் காலையில் ஒரு 8:30 மணி இருக்கும் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். மயக்கம் போட்டு விழுந்த உடனே தூங்கி எழுந்திரிச்சு தண்ணி முழிச்சு கண் முழிச்சு பார்த்தா வாய் ஒரு பக்கம் எடுத்துருச்சு. இந்த கை அப்படியே இதாகிடுச்சு, ஸ்டக் ஆகிடுச்சு. கையினால இவ்வளோ பெருசு, யானை கை மாதிரி இவ்வளோ பெருசாகி இப்படி தொங்கிட்டே கிடந்து சாப்பிட்றது ஒருத்தங்க சீலை கட்டிக்க சாப்பிட்றது எதுக்குமே ஒருத்தருடைய ஹெல்ப் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல. நான் அந்த மாதிரி இருக்கவும் முடியல, என்னால் இருக்கவே முடியாமல் இருந்துடும். அப்புறம் எனக்கு சொந்தக்காரங்க மன்னார்குடியில் இளந்தமிழ்ன்று அவர் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு நாங்கள் விசாரிச்சும் போது இது மாதிரி கும்பகோணம் அங்கே ஒரு சாமி இருக்காரு, நீங்கள் கிளம்பி வந்துருங்கன்னாரு. அப்புறம் வந்த உடனே உட்கார வச்சு ஃபுல்லாக அந்த கண் இதில் இப்படி எல்லாம் இது பண்ணார். சாமி கும்பிட்டு உட்காந்து அப்புறம் நல்லெண்ணெய் விபூதி குங்குமம் அது என்னென்னமோ போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அந்த கண் இதில் இது பண்ணார். அப்போ பண்ணும்போது இந்த ஒவ்வொரு விரலையும் அப்படியே இப்படி பண்ணி வரும்போது இந்த இடத்துல இன்னும் கூலிங்க அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இந்த கை வரலும் எல்லா வரலுக்கும் அப்படியே ஏற்றினார். நகத்தையெல்லாம் வச்சு இது பண்ணார். கூலிங் ஏற்றினோடனே நல்லா ஜிலுன்னு ஆயிடுச்சு கை. அப்புறம் இது பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு நரம்பு இருந்தது. இப்படி கையெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் தேய்ச்சி விட்டு இந்த பக்கம் அந்த நரம்பை பிடிச்சி இப்படி பின்னாடி கை இப்படி பிடிச்சி இந்த கை இப்படி பிடிச்சி முட்டியில் இப்படி வச்சு சித்ராமான்னு சொல்லுங்க அப்படின்னு எடுத்து விட்டாரு. ஒரு சின்ன சொடக்கு மட்டும் அம்மான்னு கத்துனேன்.
அவ்வளோதான். கை இந்த பக்கம் போட்டு கல்லை வச்சு இப்படின்னா இந்த கை வச்சு சப்போர்ட் பண்ணேன். இந்த கை பிடிச்சி இழுத்துக்கிட்டாரு. இந்த கையில் வச்சு அவர் கையை வச்சு இந்த கல்லை அப்படின்னு பிடிச்சேன். அப்படியே பிடிச்சேன்னு லைட்டாக தூக்குனேன். அப்புறம் என் கையை விரல பிடிச்சி இழுனாரு. இந்த கையை கொடுத்து இந்த விரல பிடிச்சி இழுனாரு. எப்படின்னு இழுத்தேன். இழுனாரு. இழுத்தேன் வந்துட்டு நீ என்னை உடம்புல இருக்க எனர்ஜியில் ஏற்றிக்கினாரு. இந்த கையில் ஏற்றிக்கோ அப்படின்னாரு. 11:45 நான் தனியாக அந்த கையில் கல் எடுத்து இப்படி வச்சுட்டு போய் சாமியை கும்பிட்டு சாமிக்கு போய் விளக்கு போடுற அளவுக்கு அந்த 11:45 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே எல்லாமே எனக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாரு. தன்னோட கை தனக்கு திரும்ப கிடைக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சித்ராவுக்கு ஐயாசாமி கிட்ட வந்த பிறகு உடனடி குணம் கிடைச்சதான். அதனால ஐயாசாமி மேலையும் அம்மன் மேலையும் அதிக அளவு பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருக்காங்க சித்ரா. இன்னைக்கும் கோவிலுக்கு வந்தவங்க நேரா போய் தானா அம்மனுக்கு ஆராதனைகளை செஞ்சு உணர்ச்சி வயப்பட்டு அருள் வந்து மயங்கி விழுந்தாங்க. சில நிமிடங்கள் கழிச்சு சித்ரா எழுந்த பிறகு அவங்கள பக்கத்துல உட்கார வச்சு அவங்களோட கையை உற்று பார்க்க ஆரம்பிச்சாரு ஐயா சித்தர். 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் இல்ல, ஏறக்குறைய அரை மணி நேரம் அவங்களோட கைகளை ஏற இறங்க பார்த்துட்டே இருந்தார். கண்ணால பார்த்தே கைகள்ல இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யறதா என் பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க. நான் ஒரு நோயாளியா அவங்க முன்னாடி வந்து நின்னா நான் எப்படி தெரிவேன்? நீங்கள் ஒரு நோயாளியாக வரக்குள்ள அதே ஹியூமன் பாடி தான் இருக்கும். அட் த சேம் டைம் அது என்ன எங்கே உங்களுக்கு நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கோ அந்த இடத்த ஒரு பாயிண்ட் காட்டுவாங்க எனக்கு. என்ன மாதிரி? அதுதான் சீக்ரெட். இருந்தாலும் சொல்கிறேன், அந்த இடம் பிளாக் பாயிண்டாக தெரியும். ஓ, கலர் பிளாக் கலர் தெரியும். அந்த இடத்த உற்று நோக்கக்குள்ள அந்த பிளாக் மறைஞ்சிடும். அந்த பிளாக் கலர் மறைஞ்சிட்டு உங்களுக்கு வந்து அந்த இடம் கிளியராக இருக்கும். அப்போ அது ஓகே. அப்போ அந்த உணர்வு உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிற உணர்வை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். பல ஊர்களில் பல சாமியார்கள் ஏதேதோ விசித்திரமான முறைகளில் நோய்களை குணப்படுத்துறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது அதையெல்லாம் விட வித்தியாசமானதா இருக்கு. சித்ராவை தொடர்ந்து வந்த முத்துவுக்கும் ஏறக்குறைய இது மாதிரியான சிகிச்சையை தான் கொடுத்தாரு ஐயாசாமி. பாதிக்கப்பட்ட இடத்த கண்ணால பார்க்கும்போது அது கருமையா தெரியணும், நோய் குணமாகறத நம்மளால ஈஸியா உணர முடியும்னு அவர் சாதாரணமா சொல்றாரு. எனக்கு வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக திடீர்னு மறந்துடும். செஸ்ட் பெயின் அடிக்கடி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஹார்ட் ஃபுட் எடுத்தேன்னாக்கா மோஷன் ப்ராப்ளம் இருக்கும். இத்தனைக்கு நான் வந்து யோகா பண்ணுறேன், மெடிசன்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்குவேன், அதாவது சித்தாவில் இருந்தும் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்தது. நான் இங்கே வந்து சாமியை பார்த்தோன்னையும் என் உடம்புல என்னென்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஒரு 5 நிமிட்ஸ்லேருந்து ஒரு 10 நிமிட்ஸுக்குள்ளே வந்து அக்யூரேட்டாக சொல்லிட்டார். ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டார். பார்த்தீங்கன்னா இந்த கை வந்து இவ்வளோ நாள் ப்ராப்ளத்தில் இருந்திருக்கு, இது ஏன் இவ்வளோ நாள் நீ வந்து விட்டு வச்சுருக்கிற அப்படின்ட்டு, இதை நான் இப்போ சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு அவருடைய அந்த பவரில் சக்தியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கையை மட்டும் மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அவருடைய கண் பார்வையை ஒரு 5 செகண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கையில் வந்து உனக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஓட்டம் தெரியுதா, நீரோட்டம் மாதிரி தெரியுதா அப்படின்னாரு. அப்படியே எனக்கு நேச்சுரலாக இருந்தது. அவர் சொல்ல சொல்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்ல என் உடம்புல வந்து அந்த உணர்வு தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த கையில். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கையில் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதே மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு பகுதியும் ஸ்பாட்டாக ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு பகுதியிலையும் உடம்புல என்னென்ன நடக்குதுங்கிறத வந்து நம்ம சொல்லாமலே அவர் சொல்கிறார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு கண்ணு தெரியாதுங்க. எல்லாருமே வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், அவருக்கு கண்ணு தெரியாது. ஒரு 10% லைட்டாக அப்படி நடந்து போவார் வருவார், அவ்வளோதான். இப்போ என்கிட்ட பேசின முத்து இன்னொரு திடுக்கிடும் விஷயத்த என்கிட்ட சொன்னாரு. ஐயாசாமிக்கு கண் பார்வை மிக மிக குறைவான். நோய்களை குணப்படுத்த கண்கள் மூலமா அதிக சக்திகளை பயன்படுத்துறதால தான் அவருக்கு இந்த நிலைமையா. நான் சில மணி நேரமா இங்க இருந்தும் ஐயாசாமிக்கு கண் பார்வை குறைவுங்கிற விஷயத்த என்னால கணிக்க முடியல. ஒருத்தர் எதிர வந்து உக்காந்தா என்ன பிரச்சனைன்னு அவர் சொல்றதுக்கு முன்னாடியே அவரோட உடலை ஸ்கேன் பண்ணி ஐயாசாமி சொல்லிடுவாராம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவங்க உடல்ல தன்னோட சக்திகளை இறக்குன பிறகு பெரும்பாலானவங்க அதை தாங்க முடியாம மயங்கியே விழுந்துடுவாங்களாம். அதாவது மயக்க நிலைங்கிறது அவங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் ஓப்பன் ஆயிட்டுது, அரெஸ்ட் இல்லை. இப்போ அவங்க நோய் வந்து பூர்ணமாக குணமாயிடுச்சுன்னா அந்த மயக்க நிலைக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த நோயே இல்லை. ஆனால் டயட் கண்ட்ரோல் இருந்தால்தான்
டாக்டர் சொல்கிற பிரகாரம் திரும்ப டாக்டர்கிட்டையும் போகணும் இவங்க. பிகாஸ் நானே அவங்கள இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது, எனக்கு எவ்வளவோ இருக்குது. இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் பாடியை நான் செக்அப் பண்ணி அவங்கள ஓகே பண்ணி அனுப்புறதுக்கு 45 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். தன்னோட சக்தியை கண்கள் மூலமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அனுப்பும்போது அவங்க மயங்கி விழுவாங்கன்னு ஐயாசாமி சொன்னாரு. அப்படின்னா அவ்வளவு சக்திகளை இழந்த ஐயாசாமிக்கு என்ன ஆகும்? உடல் பலவீனம் அடையாதா? என்னோட சந்தேகத்தை அவர்கிட்டயே கேட்டேன். இவ்வளோ பேரை நீங்கள் வந்து டெய்லி வந்து குணப்படுத்திட்டு இருக்கீங்க, இதனால உங்களுக்குன்னு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா? இது வரைக்கும் எந்த பாதிப்பும் எனக்கு வந்ததில்லை, எதுவுமே வந்ததில்லை. ஆனால் ஒன்று, சரி ஆச்சாரத்துக்கு போகணும், சாமி அம்மாக்கிட்ட போகணும், சாமின்னு நான் சொல்லக்கூடாது. ஆச்சாரத்தில் சாமிகிட்ட போனால் அம்மாக்கிட்ட போனால் வைத்தியம் பண்ணிடுவாங்க ஐயா அப்படின்ட்டு கிளம்பி விட்டு ஒரு அரிப்பு, உடம்பு பூரா அரிப்பு இருக்கிறவன் 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்பிட்டு 3 நாள் கழிச்சு வந்தான்னா எனக்கு அந்த 3 நாளும் அரிச்சுக்கிட்டுரும். கும்பகோணம் அணக்கரை பக்கத்துல உள்ள அசால்புரம் ஐயாசாமியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். கண்ணால பார்த்தே உடல்ல உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடங்கி பெரிய வியாதிகள் வரைக்கும் தன்னால தீர்க்க முடியும்னு சொல்றாரு ஐயாசாமி. அதை நிரூபிக்கிற வகையில அவர் மூலமா குணமானதா சொன்ன சிலரையும் நான் ஏற்கனவே சந்திச்சேன். நான் போனப்போ மக்கள் யாரும் இல்லாததால எப்பயாச்சும் தான் ஐயாசாமியை தேடி மக்கள் வருவாங்கன்னு நான் நினைச்சது தப்புன்னு இப்ப புரியுது. ஏன்னா வரிசையா மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களையும் தனித்தனியா பொறுமையா கவனிக்கிறாரு ஐயாசாமி. தன்னை தேடி வரவங்களுக்கு கண் பார்வை மூலமா சிகிச்சை தர ஐயாசாமி அவசர காலங்கள்ல சிலருக்கு போன் மூலமா கூட பல நன்மைகளை செய்வாராம். கோவில்ல அமர்ந்துகிட்டே யார் போன் பண்றாங்களோ அவங்க இருக்கிற இடத்த போய் தன்னால பார்த்துட்டு வர முடியும்னு ஐயாசாமி சொல்றத நம்புறதா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. ஆனா இவரை தேடி வர மக்கள் அவருக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறத நம்புறாங்க. சுகருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாருன்னாங்க. ஆமாம். என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாரு? சுகருக்கு ஒரு எந்த வியாதியாக இருந்தாலும் கண் பார்வையில் கண்ணை மூடிக்கிட்டு அந்த பாகங்களை சரி பண்ணுவார். அதாவது 90 தடவுறது கிடையாது. கண்ணுடைய இமையை மூடி எந்த பாகம் வலிக்குதோ அந்த பாகத்தை ரத்த ஓட்டமோ அல்லது அதனுடைய வலியோ குறைப்பாங்க. சுகர் மாதிரியான விஷயத்துக்கும் அதேதான். சுகர் மட்டும் இல்லை, எந்த வலியா இருந்தாலும் சரி. உடல்ல குறைகளோட தன்னை தேடி வர மக்களுக்கு ஐயாசாமி தர ஒரே ஒரு மருந்து விபூதி மட்டும்தான். ஆனா அதுவே தேவையான மருந்துகளா மாறி நோய்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்குமா. எல்லாருக்கும் ஒரே திருநீரை கொடுத்தாலும் ஒருத்தருக்கு அது எலுமிச்சை சுவையிலையும், சிலருக்கு துளசி சுவையிலையும், சிலருக்கு புளிப்பு சுவையிலையும் இருக்குமா. அவரு அந்த 90 கையில எடுத்துறாரு. எடுத்து ஒரு 5 நிமிஷம் நாராயணி அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளங்கையில வச்சு ஊன்றாரு. அது ஊன்னு வாயில போடுன்றாரு. என்னென்ன டேஸ்டா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு? என்னென்ன டேஸ்ட்? எனக்கு ஒரு தடவை நான் ஃபர்ஸ்ட் இந்த கை இது பண்ணி எலுமிச்சை மலம் வாசம் வந்தது, அப்புறம் துளசி வாசம் வந்தது, மீண்டும் நார்மல் ஆச்சு. அந்த கசப்புத்தன்மை ஃபர்ஸ்ட் வந்ததுன்னா, கசப்புத்தன்மை வந்ததுன்னா ஃபுல்லாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட். கசப்புத்தன்மையிலேருந்து எடுத்துட்டு எலுமிச்சம்பழம், துளசி, இந்த மாதிரி இந்த இன்மை அந்த மாதிரி இதெல்லாம் வரணும் வெயிட் பண்ணி அவர் நம்ம கொடுத்துட்டு இருக்காரு. சில நிமிடங்களுக்கு ஒரு தடவை திருநீரை கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு அது என்ன சுவையா இருக்குன்னு கேட்டுட்டு திரும்பவும் கண் பார்வையால சிகிச்சை தர ஆரம்பிக்கிறாரு ஐயாசாமி. எப்போ துளசி சுவை அவங்களோட நாக்குக்கு தெரிய வருதோ அப்போதான் தன்னோட சிகிச்சை முழுமையடைஞ்சதா நினைக்கிறாரு ஐயாசாமி. உலகத்தினுடைய இயக்கமே நாராயணன் கையில தான் இருக்குங்கிறது ஆதியிலேருந்தே தெரியுது. இருந்தாலும் அரியும் சிவனும் ஒன்று தான். இருந்தாலும் நாராயணனுக்கு இயக்கத்தினுடைய பவரை கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? அந்த நாராயணனுக்கு உகந்தது துளசி. துளசி வந்தால் அப்பா நாராயணா நீ கொடுறா, எல்லாருக்கும் ஸ்டடி பண்ணும், அப்பா நீ வா, நான் எல்லாருக்கும் கூப்பிட்டேன், நீ முடிச்சுடுன்னு சொல்லுவேன் மனசால. வாயால் உங்களுக்கு தெரியாப்புல நான் சொல்லவே மாட்டேன், யாருக்குமே சொல்ல மாட்டேன். அப்பா அவங்க வருவாங்க, அந்த நாராயண பகவான் எப்பா கொடுப்பார். அந்த 90 அவர் என் கையிலேருந்து வரக்குள்ள அந்த பகவானே இந்த 2 விரல் இடுக்குல மாட்டிக்கிட்டு கொடுக்குறாருன்னு தான் அர்த்தங்க. இப்போ மக்களால சக்தி வாய்ந்தவரா பார்க்கப்படுற ஐயாசாமி சின்ன வயதுல இதே பகுதியில பிறந்து வளர்ந்தவர். படிப்புல சரியான ஆர்வம் இல்லாததால பல்வேறு வேலைகளை இவர் மாறி மாறி பார்த்திருக்கார். ஐடி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஸ்கூல் உளுந்தூர்பேட்டைக்கு போனேன். அங்கே வெல்டர் கோர்ஸ் முடித்தேன். அப்புறம் அதை முடிச்சுட்டு நேராக மிலிட்ரி போனேன். மிலிட்ரியில் ஆர்ட்லரி போர்டில் இருந்தேன். அதை முடிச்சுட்டு வந்தேன் இந்த ஆச்சாபுரம் சிறுகாட்டு கிராமத்துக்கு விஎம்மாக இருந்தேன். அதையே முடிச்சுட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி லைப்ரரியில் செக்யூரிட்டி கார்டாக இருந்தேன். இப்படி வாழ்க்கையே ஷார்ட் சர்வீஸ். எதில் போனாலும் பாதி தான், முழுசாவே பண்ணலை. ஏன் இதை பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போதான் தெரியுது.
தன்னோட கனவுல வந்த அம்மனோட ஒரு உருவத்தை தான் அப்படியே சிலையா வடிச்சு வச்சிருக்காரு ஐயாசாமி. நான் வந்தப்பவே கவனிச்சேன், இது மாதிரி ஒரு அம்மன் சிலைய நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. கையில சிரஞ்ச், அதாவது ஊசி இருக்கிறதுனால தான் இந்த அம்மனுக்கு மருத்துவ மாதா நாராயணி தாயார்னு பெயர் வந்துச்சா, இல்ல அந்த பெயர் வந்ததால தான் கையில சிரஞ்ச் வந்துச்சான்னு என்னால சரியா கணிக்க முடியல. அப்ப அவங்க கையில இருக்கிறது தான் அந்த ஊசி. ஊசி அது ஏன் அது எந்த சாமிட்டும் இல்லாத ஒரு விஷயம்? அதுதான் அவங்க காட்டுறது. எனக்கு கொடுத்துருக்கிறது வைத்தியம் தானே, மந்திரம் கொடுக்கலையே. அவனை கொல்லு இவனை கொல்லு, அதில் 10,000 5,000 இல்லையே, ஒன்றுமே இல்லையே. வர்றவங்களுக்கு நீ 90 அள்ளி கூட, இல்லைன்னா கண்ணை மூடு, அவங்க உடம்புல நீ பூந்துக, அவங்களுக்கு சரி பண்ணிட்டு வா. கரெக்டா? மருத்துவ மாதா நாராயணி தாயாரோட சிலையை வடிச்ச பிறகு ஐயாசாமிக்குள்ள பலவித மாற்றங்கள் ஏற்பட துவங்கி இருக்கு. பலவிதமான மருத்துவ முறைகளையும் மந்திரங்களையும் அம்மன் அவருக்கு சொல்லி கொடுத்ததாகவும் சொல்றாரு. தன்னோட கண்ணால பார்த்து நோய்களை தீர்க்க முடியும்னு சில காலத்துக்கு பிறகுதான் அவருக்கே தெரிய வந்துச்சான். மொத ஆலயத்துக்கு வந்தவங்களுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்குள்ள அவங்க உடம்ப வந்து கருப்பு கருப்பா காட்டினாங்க. ஏம்மா என்னம்மா உனக்கு இந்த இடத்துல கருப்பா இருக்கு, உனக்கு இந்த இடத்துல கருப்பா இருக்கு. எங்க ஊர் பிள்ளைங்க தான் வந்தது, அந்த கோயில்ல இருக்கக்குள்ள. அங்கதான் கிடைச்சது எனக்கு, அங்கதான் இந்த அருளே கிடைச்சது. இல்லைம்மா இது இல்லை சாமி, எனக்கு வயிற்று வலிக்கும் பெரியப்பா, எனக்கு வயிற்று வலிக்கும் மாமா, எனக்கு வந்து இந்த காலை முட்டி வலிக்கும். இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையா கற்றுக்கிட்டது தாங்க இந்த பாடம். ஓஹோ, இந்த இடத்துல வலிச்சா இது வலி, இதில் ப்ராப்ளம் இருக்குது, இதில் ப்ராப்ளம். அவங்க காட்டுவாங்க, அந்த இடத்த கருப்பாக காட்டுறாங்க பாருங்கள். அப்போ உனக்கு இந்த இடத்த வலிக்குமாம்மா, உனக்கு இந்த இடத்துல சுளுக்கிக்கிட்டுதா, சரி அப்படின்னு 90 தொட்டு அப்படி 2 தட்டு தட்டிட்டு ஓடும் அப்படின்னா உடனே ஓடும். உடல்ல குறைகள் உள்ள பகுதி கருப்பு நிறமா தெரிய துவங்கினதும் அத பல பேர்கிட்ட சோதனை செஞ்சு பார்த்திருக்காரு ஐயாசாமி. அதுக்கு பிறகுதான் தன்னோட சக்தியை உறுதிப்படுத்திருக்காரு. என்னோட உடல்லையும் சில வலிகளும் உபாதைகளும் இருக்கு, அதை நான் இதுவரைக்கும் ஐயாசாமி கிட்ட சொல்லல. நான் போறதுக்கு முன்னாடி அதையும் முயற்சி செஞ்சு பார்க்கலான்னு இருக்கேன். கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற அசால்புரத்துல உள்ள ஐயாசாமி பத்தி பார்த்துட்டு இருக்கோம். தன்னோட கண்களாலேயே நோய்களையும் வலிகளையும் தீர்க்க முடியும்னு சொல்லி என்ன ஆச்சரியத்துல மூழ்கடிச்சிட்டு இருக்காரு. கைகால் மாதிரியான பகுதிகளை ஐயாசாமி சரி செய்யறத ஓரளவுக்கு ஒத்துக்க முடிஞ்சாலும் நுணுக்கமான பகுதிகளை அவர் சரி செய்வேன்னு சொல்றத ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் அவரே சில பிரச்சனைகளுக்கு டாக்டர் கிட்ட போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறது ஆரோக்கியமானதா தெரியுது. ஒரு பையன் 28 29 வயசு பையனுக்கு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட்டை பார்க்கணும்னா அதில் பிளட்டுனுடைய இது கண்டிஷன் கரெக்டாக தெரியும். ஒரு இவ்வளோ கொஞ்சோண்டு அகலத்தில் தான் இப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கே வருது. இப்போ டாக்டர் டேட் வைக்க வேண்டியதானே, அவன் சொன்னதில் தப்பு இல்லையே. ஃபுல்லாக கவர் ஆகிட்டுதுங்க, கொஞ்சம் இடத்துல தான் உயிர் ஓடிக்கிட்டு இருக்கு, ஹார்ட் பீட் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து அப்படியே எல்லாத்தையும் மைனட்டாக அதை அப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்தேன். இப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்து கம்ப்ளீட்டு கிளியர் பண்ணதும் எனக்கு அந்த ஒரிஜினல் கலர் வந்துடுது. அவனுக்கு நல்லா இருக்குங்கிற கலர் அங்கே வந்துட்டுது. இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே இது பண்ணிவிட்டு இப்படியே கிட்னிக்கு வந்தேன். வால்வு வழியாக கிட்னிக்கு வந்து நேராக பிரெயினுக்கு போனேன். பிரெயினுக்கு போய் எல்லாத்தையும் ஆட்டிவிட்டு பிளட் சர்க்குலேஷனை கம்ப்ளீட் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துக்கிட்டே இருந்த பாருங்க. அப்படியே வந்துட்டோம். தாங்கி படுக்க போடுவாங்க. படுக்க போட்டேன். 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கிடந்தேன். எழுந்திரிச்சான். அப்பா எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் ஃப்ரீ ஆகிட்டேன்ப்பா, நல்லா இருக்கேன்ப்பா, அப்படி இப்படின்னா. நீண்ட நாட்கள் பயணம் செஞ்சுட்டே இருக்கிறதால என்னோட கால்கள் வலுவிழந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ள அடிக்கடி ஏற்படும். ஆனா அதை பத்தி எல்லாம் எதுவும் சொல்லாம ஐயாசாமிக்கு முன்னாடி நான் அமர்ந்தேன். உடல் முழுவதும் உற்று பார்த்துட்டு என்னோட கால்கள்ல ஏதோ பிரச்சனைன்னு சைகையில சொன்னாரு ஐயாசாமி. கல்ல தெரியுதுங்களா, ரைட் லெக்ல அப்படியே கூலிங் பில்லுன்னு வேஸ்ட் மிஷின் மாதிரி இருக்கும். அப்படியே இருக்கும், கூலிங்காக இருக்கும். அதுதாங்க ஒரிஜினாலிட்டி, உண்மையானது வைத்தியம். அதுதான் எது என்கிட்ட இருக்குதோ அதுதான் அந்த கூலிங். என் கண்ணில் எது இருக்குதோ அதுதான் அந்த கூலிங். அதுதான் இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அது உங்கள் உடம்பு உள்ள போகுது, என்கிட்ட இருந்து என் கண்ணு வழியா உங்க உடம்பு உள்ள போகுது. இவ்வளவுதாங்க ரகசியம், ஒண்ணுமே கிடையாதுங்க. உள்ளூர்ல ஐயாசாமி அவ்வளவு பிரபலம் இல்லைன்னு இங்க உள்ள மக்கள் சொல்றாங்க. ஆனா வெளியூர் மக்கள் மத்தியில ஐயாசாமி பிரபலமா தான் இருக்காரு. ஐயா இந்த பகுதியில வந்து எப்படி பாக்குறாங்க மக்கள்லாம்?
இந்த பகுதியில் அவ்வளோ பிரபலமாக இன்னும் அவங்க இன்னும் ஏதோ பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் வெளியூர்லேருந்து பெரிய பெட்டோர்லேருந்து கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, நாமக்கல் சைடு, இங்கே பாண்டிச்சேரி, மெட்ராஸ்லேருந்துலாம் வந்து இவங்கள்ட்ட பார்த்துக்கிட்டு பயனடைஞ்சிட்டு போயிட்டுருக்காங்க. இவருக்கு இயற்கையாகவே அந்த சிவசக்தியோ அல்லது வேறு ஒரு தெய்வ ரீதியான சம்பவம் அவரை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த மருத்துவ உணர்வு அவருக்கு அவர் மூலமாக செலுத்தி மக்களுக்கு நன்மை பயக்கிற அளவுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதா நம்புகிறேன். நான் சந்திச்ச மனிதர்கள்ல நிச்சயமா இவர் வித்தியாசமானவர் தான். திரும்பவும் அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் நைட் சொல்லிக்கிறது அருள்.